தமிழகத்தில் முதல் முறையாக உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்காக ஏசி ஓய்வறை சென்னையில் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் குரகிட்லாம். ராமச்சந்திரன், வணக்கம். சென்னையில் எந்த இடத்துல நீங்க இப்ப இருக்கீங்க? அதுல ஓய்வெடுக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் முதல் முறையாக உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்களுக்கு ஏசி ஓய்வறை சென்னை மாநகராட்சி சார்பாக திறக்கப்பட்டுள்ளது. நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ரவுண்டானம் அருகே இந்த ஓய்வறை ஏசி ஓய்வறையானது திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 200 சதுரடியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஓய்வறையில் மிகவும் நேர்த்தியாக பல்வேறு வசதிகள் இதில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக அவர்களது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஓய்வறை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஓய்வறையில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 25 நபர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் முழுவதுமாக ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் வசதியும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக இந்த பகுதியில் நவீன கழிப்பிட வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு பிரதானமாக செல்போன் மூலமாக பயணிப்பதால் அவர்களுக்கு சார்ஜிங் செய்வதற்காக கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் சார்ஜிங் பாயிண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த ஏசி ஓய்வறைக்கு ஏராளமான உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் வருகிறார்கள். நம்மிடம் ஒருவருக்கான அவருடைய நிலையம். சார், வணக்கம் சார். இப்போ இந்த ஓய்வறை உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வெளியில் நிற்கும் போது பாதிப்பா இருந்துச்சு சார்? இதுக்கு முன்னாடி வெளியே நிற்கும் போது பஸ் ஸ்டாப் நிற்போம், பார்க்கில் நிற்போம், ரொம்ப சிரமமா இருக்கும். சார்ஜ் போடுறதுக்கு, இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே, குறிப்பா இதுல பெண்கள் நிறைய பேர் பணியாற்றுறாங்க, கிட்டத்தட்ட 10% மேல. அவங்களுக்கு இந்த மாதிரி ஓய்வறை பிளஸ் கழிப்பிட வசதி எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று எல்லாம் இப்போ ஒன்றா இருக்கிறதுல அவங்க வருஷம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ஜிங் பயன்படுத்தும் போது எந்த மாதிரி பயன்படுத்துறீங்க? பவர் பேங்க் யூஸ் பண்ணீங்களா? இப்போ சார்ஜிங் பாயிண்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார்? நாங்கள் பவர் பேங்க் கொண்டு வருவோம். பவர் பேங்க் கொண்டு வந்து பாக்கெட்ல வச்சிருப்போம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதால நாங்கள் 2 ஹவர் ரெஸ்ட் எடுக்கிறோம். சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் பாக்கெட்டில் பத்திரமா வச்சுட்டு சேஃபாக வேலை செய்வோம். யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் எங்களுக்கு. நிச்சயமாக இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தெரிகிறாங்க சார். இவங்களுக்கு எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க? வர்றவங்களை எப்படி அடையாளப்படுத்துவீங்க சார்? இங்கே செக்யூரிட்டி போடுவாங்க சார். செக்யூரிட்டி அந்த இதை பார்த்துப்பாங்க சார். அவங்க யூனிஃபார்ம் வச்சு அவங்க இது பண்ணிப்பாங்க சார். அதுக்கப்புறம் என்ட்ரி புக்லாம் இருக்கு, அவங்க என்ட்ரி பண்ணிட்டு அவங்க இது பண்ணிடுவாங்க சார். ஓகே, அவங்களுக்கு வேற இங்கே காவலாளி நியமிக்கப்படுவார்களா? எப்படி பராமரிக்கப்படுங்க சுத்தமா? அது கார்பரேஷன் தான் சார் பண்ணுவாங்க. அவங்க தலைமையில இது வச்சு ஆள் வச்சு பார்த்துப்பாங்க சார். நிச்சயமாக நேரடியாக கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியில் மிகவும் நேர்த்தியாக ஏசி ஓய்வறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஓட்டுநருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.